நீதித்துறையில் அரசியல் தலையீடு என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி குற்றம் சாட்டினார். இது பெரிய விஸ்வரூபத்தை அரசியல் ரங்கத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் எழுப்பியது. அந்த குற்றச்சாட்டுகள் ஊர்ஜிதமாகி இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். அவருடைய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வந்து அதற்கு ஆதாரங்கள் இல்லை, அவர் யாரையும் நேம் பண்ணல. இந்த குற்றச்சாட்டுகள் மறுபக்க பதில்கள் ஒரு பக்கம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சில ஆவணங்களும் வெளிவரவே செய்திருக்கின்றன. கட்ஜுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்றதா இந்த ஆவணங்கள்? திமுக தலைவர் கருணாநிதியும் நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மார்க்கண்டேய கட்ஜுவை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பெரிய விவாதத்தை தொடர்ந்து கிளப்பிக் கொண்டிருக்க இதையே இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக அலச விவாதிக்க இருக்கின்றோம். ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நண்பர்களே, முதலில் இது சார்ந்த பின்னணி தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். ஊழல் மிகுந்த நீதிபதியை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவருடைய பதவியை நிரந்தரமாக்கியதில் 5 முக்கிய நபர்களுக்கு பங்குண்டு அப்படின்னு சொல்லி திரு மார்க்கண்டேய கட்ஜு அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்காரு. அந்த 5 பேர்ல 3 பேர் சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ். ஒருவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள், இன்னொருவர் காங்கிரஸ் அரசில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த தமிழக கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இதற்கு பதிலளிச்சிருக்க திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்ஜு சொல்லாம திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். 10 வருஷம் பொறுத்து திரு கட்ஜு ஏன் இதை வெளியிட்டாரு? மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும் பொழுதே இதை ஏன் அவர் வெளியிடல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் குடும்பத்திற்கு நெருக்கமானவர் என்று அறியப்பட்டவர் கட்ஜு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீதிபதியானாரு. அதற்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆனாரு. ரிட்டையர் ஆன பிறகு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் ஆனாரு. எல்லா பதவி சுகங்களையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அனுபவித்து விட்டு ஆட்சி மாறின பிறகு இப்படி பேசுறது ரொம்ப முரணா இருக்கு. அது மட்டும் இல்ல, முரண்பாட்டின் மொத்த உருவம் கட்ஜு அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தி இருந்தார். திரு கட்ஜு அவர்கள் மீண்டும் பேஸ்புக்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, திரு கருணாநிதி அவர்கள் என்ன பத்தி நிறைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். நான் அவரை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அவருடைய சொத்து கணக்கை அவர் வெளியிட முடியுமா? அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அவர் எவ்வளவு சொத்து வச்சிருந்தார், அரசியல் வந்துட்ட பிறகு அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்கார் அப்படிங்கறத அவர் வெளியிட முடியுமா என்று நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேஸ்புக்ல கட்ஜு அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கார். நீதிபதி நியமனம் விவகாரமாக இருந்தது இப்பொழுது தனிநபர் தாக்குதலாக உருவெடுத்துள்ளது. இதற்கு யார் காரணம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பூதாகரமாக இந்த விவகாரம் செல்கிறதாய், இதை பெரிதாக்குவது யார்? இதுல இன்னைக்கு வெளிவர வேண்டிய அம்சங்கள் என்ன இருக்கின்றன? எதை காட்டுகிறது இந்த ஒரு விவகாரம்? இதையெல்லாம் விரிவாக நாம் பேச இருக்கின்றோம். இதை தாண்டி நீதிபதிகள் நியமனத்தில் மாற்றம் வர இருக்கிறது என்பதை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்துடைய நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த மசோதாவை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறது. நீதிபதிகள் நியமன முறையில் மாற்றம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாகுமா? இந்த கேள்வி எல்லாம் எழுந்திருக்க இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். காங்கிரஸ் பிரமுகர், காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரசன்னா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி பிரசன்னாவுக்கு, உங்கள் தரப்பிலிருந்து அரசியல் அழுத்தம் இல்லவே இல்லை, இதெல்லாம் ஒரு கற்பனையா சொல்றார் அப்படின்னு தான் ஒவ்வொரு செய்தி தொடர்பாளரும் பலரும் சொல்லி வந்தீங்க. ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து அழுத்தம் இருந்திருக்கிறது அப்படின்னு ஊர்ஜிதமாகி இருக்கிறது அல்லவா பிரசன்னா? முதல்ல ஹரிகரன், அந்த வார்த்தையை நீங்க சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு முதல்ல முக்கியமான விஷயம். முதல்ல அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கறதே விமர்சனமாகிறது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி கட்ஜுவை கோட் பண்ணல. முன்னாள் சட்ட அமைச்சர் பரத்வாஜ், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை சந்தித்து இவ்வாறு கேட்டுக்கொண்டார்கள். இந்த மாதிரி இந்த நீதிபதிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு. அப்படி நாங்க கேட்கவே இல்லைன்னு நீங்க முன்னாடி சொல்லி வர, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு நான் சொல்லல. HR பரத்வாஜ் அன்றைய சமயத்துல சட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வது பொய்யா?
நான் திருத்திக்கிறேன். ஹெச்ஆர் பரத்வாஜ் சொன்னது போய். இஸ் தட் சோ? No, it is not so. I have his statement. நீங்க திரும்ப திரும்ப நம்முடைய தமிழ் பத்திரிகைகளினுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் உள்ள சின்ன குறைபாடினுடைய விளைவு இது. அவர் சொல்லி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், அரவுண்ட் 18 ST and SC MPs meet PM Manmohan Singh on 2004 and complained about injustice to the accused of additional judge என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர திமுகவினர் அந்த திமுகவை சார்ந்தவர்கள் வந்து பங்கேற்றார் அல்லது பார்த்தார் என்று சொல்லவில்லை. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது அவருடைய பிளாக்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல எங்க டிஎம்கே இருக்குன்னு கேட்க விரும்புறேன். நானும் அதுக்கு பதில் சொல்றேன். ரேஸ்ட் क्वेश्चन ஒரு பத்திரிகையில வந்த செய்தியை தான் படிக்கிறேன். அந்த பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியை படிக்கிறேன். Former Law Minister H.R. Bharadwaj told that his cabinet colleagues from the DMK had approached him seeking an extension for a Madras High Court judge. He also confirmed that he had written to the Chief Justice of India, Lahoti. DMK was an important ally, and their MPs came to see me in the office saying the Madras High Court judge was being discriminated against. The DMK Nilia. இதுல ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட இருக்கிறதும் இப்ப உங்ககிட்ட இருக்கிறது அல்லது என்கிட்ட இருக்கிறது இதுல எது உண்மையான வெர்ஷன் அப்படிங்கறது போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிறதும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான். இல்ல நீங்க டிஎம்கேன்னு சொல்லவே இல்லைங்க. சொல்லிருக்க அவருடைய ஓன் பிளாக், அவர் கொடுத்த இன்டர்வியூவோட ஓன் பிளாக். இது அப்பாற்பட்டு விட்டுருவோம். இல்ல ஹரிஹரன் நேம் பண்ணிருக்காரு மோர் தென் ஒன் இன்டர்வியூ. அதுல ஒரே ஒரு வார்த்தை வரும். நான் இந்த இதுல எது பெர்சானிபிகேட் அப்படிங்கறதே வரல. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். அப்படியே உங்களுடைய யூகங்களின் அடிப்படையில் அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, பத்திரிகைகளினுடைய யூகங்களின் அடிப்படையில் திமுகவினர் போய் சந்தித்தார்கள் என்று சொன்னாலும் கூட தொலைக்காட்சி பேட்டிகளையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பத்திரிகைகள் மாத்தி சொல்ல தொலைக்காட்சி பேட்டிகள்ல திமுக குறிப்பிட்டிருக்காரு. தொலைக்காட்சி பேட்டிகள்ல நான் ஒரு பத்திரிகை திரும்பவும் இல்ல ஹரி, நான் ஒரே ஒரு விஷயம் தான், நான் அதுக்குள்ளார போகவே விரும்பல. நான் இதுல என்னோட டாக்குமெண்ட் உண்மையா அல்லது உங்களுடைய டாக்குமெண்ட் உண்மையாங்கிறதுக்கே போல. அவர் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல டிஎம்கேவை சார்ந்தவர்களும் 18 SC and ST MPக்கள் வந்தாருன்னு சொல்றாங்க. அவர் சொல்லும் போதே அவருடைய இன்டர்வியூல ஒரு வரியை நீங்க அடிக்கோடிடணும். அதை எந்த பத்திரிகையும் செய்ய மறுக்கிறது. டிஸ்கிரிமினேட்டட் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நீதிபதி பதவி உயர்வு வருகிற போது அவரால் ஏற்கனவே சாதி அடையாளத்தோடு உயர் சாதி மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு நீதிபதி அவரை துடைக்க வேண்டும் அல்லது ஒடுக்க வேண்டும் என்கிற போது ஒரு முறையீடு உங்களுடைய கேள்விக்கே வரேன். அந்த தாழ்த்தப்பட்ட நீதிபதியை டிஸ்கிரிமினேட் பண்ணது யார்? மார்க்கண்டேய கட்சிங்கிறீங்களா? உங்களுடைய குற்றச்சாட்டு ஜாதிய எண்ணத்தோடு அவர் தாழ்த்தப்பட்ட நீதிபதி, அப்படி தாழ்த்தப்பட்ட நபர் அப்படிங்கறதுனால அவரை டிஸ்கிரிமினேட் பண்ணது மார்க்கண்டேய கட்சி. மார்க்கண்டேய கட்சி ஒரு ஜாதியவாதிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு, அப்படிதான்? அப்படின்னு நான் சொல்ல பின்ன யார் சொல்றா? அதே நீங்க சொன்னீங்க இல்லையா, பரத்வாஜ் முன்னாள் சட்ட அமைச்சர் சொன்னாருன்னு. அதே சட்ட அமைச்சர் கம்ப்ளைண்ட் அபவுட் இன்ஜஸ்டிஸ் டு தி அக்யூஸ்ட் ஆஃப் அடிஷனல் ஜட்ஜ் அப்படின்னு இருக்காரு. சமூகத்திலிருந்து ஒரு நீதிபதி வருகிறார், அவர் அங்கே டிஸ்கிரிமினேஷனாக நடத்தப்படுகிறார், ஒதுக்கி வைக்கப்படுகிறார் என்பதன் அடிப்படையில தான் அவர் மேல புகார் கொடுக்க போறாங்க. சரி, கட்ஜு மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்க அப்படின்னு வச்சுப்போம், நீங்களோட குற்றச்சாட்டு எடுத்துப்போம். அப்படி இருந்தாலும் கூட ஐபி அவர் மேல நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளை ஐபி ரிப்போர்ட் ஊர்ஜிதம் செய்திருக்கிறதா லஹோத்தி சொன்னதா சொல்லப்படுது. இந்த நிலையில அது மட்டுமல்லாது கொலீஜியம் 3 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய கொலீஜியம் இந்த குற்றச்சாட்டு உறுதி செஞ்சு அந்த கொலீஜியம் ஒருமனதா அவர் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுக்குது. ஆக ஐபி, கொலீஜியம், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் ஜாதி எண்ணம் இருக்கா? எல்லாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணாங்களா? எல்லாரும் இந்த காரணத்துக்காக தான் டிஸ்கிரிமினேட் பண்ணாங்களா? ஒரே ஒரு விஷயம்,
இந்த விஷயத்துல எனக்கு நீங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நீண்ட நேரம் கொடுக்கணும் ஹரி. மற்ற சொன்னீங்க இல்லையா ஐபி ரிப்போர்ட் கொலீஜியம் இந்த சிஸ்டம் எல்லாம் வருதுன்னு. இதுல ஒரே ஒரு செய்தி தான். நீங்க நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த அசோக்குமார் அவர்கள், நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் நியமனம் தொடர்பான சர்ச்சை வருகிற போது இதே சட்ட அமைச்சர் பரத்வாஜ் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த குறிப்பை எடுத்தீங்க அப்படின்னா அவர் மேல பிலிமினரியா ஒரு ஐபி ரிப்போர்ட் வருது. ஃபைனல் ஐபி ரிப்போர்ட்ல அந்த மாதிரி எந்த நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாதுன்னு பரத்வாஜ் சொல்றாரு. இது ஒன்று. இரண்டாவது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில் ஐபி ரிப்போர்ட் அப்படிங்கறது இட்ஸ் ஒப்பீனியன். பேஸ்ட் ஆன் த ஒப்பீனியன் வந்து அவரை அப்பாயிண்ட் பண்றதோ அப்பாயிண்ட் பண்ணாம போறதோ சிஜேஐ. இரண்டாவது, அந்த ஒப்பீனியன் ஜாதிய அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கா? ஆர் யூ கலரிங் த விஷன் ஆஃப் தி ஐபி? ஒரே ஒரு விஷயம், இந்த கேள்வியை நீங்க திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து கேட்பதனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறேன். அந்த ஐபி ரிப்போர்ட்டை யாரினுடைய உத்தரவின் அடிப்படையில் யாரு அந்த காலகட்டங்கள்ல செஞ்சாங்கன்னு ஒரு என்கொயரி கமிட்டி வச்சா உண்மை வெளியில வரும். இதுக்கு மேல என்னால வெளியில சொல்ல முடியாது. ஐபி ரிப்போர்ட்டை யாரு பர்சுவேட் பண்ணது, யாரினுடைய அடிப்படையில யாரு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அது வெளிவந்துச்சுன்னு ஒரு சிபிஐ என்கொயரி போட்டா உண்மை வெளியில. முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். சென்ற விவாதங்கள் எல்லாம் இவர் வந்து யாரையுமே குறிப்பிடல. அவர் வந்து ஹேசியங்களின் அடிப்படையில மார்கண்டேய கட்சி குற்றம் சாட்டுகிறார் மன்மோகன் சிங் மீது, காங்கிரஸ் அரசாங்கம் மீது அப்படின்னு. இன்னைக்கு ஆவணப்பூர்வமா மன்மோகன் சிங் அரசாங்கம், இன்னும் சொல்ல போனா அவருடைய அலுவலகம் இந்த விவகாரத்துல தலையிட்டு இருக்கிறது, நீதித்துறையில தலையிட்டு இருக்கிறது என்பது ஊர்ஜிதம் ஆகிறது இல்லையா திரு நாராயணன்? கேள்விக்கு நிச்சயமா நான் பதில் சொல்லுவேன். அதற்கு முன்னால எனக்கு மார்க்கண்டே கட்சு மேல மிகுந்த மரியாதை இருந்தாலும் அவர் ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போட்டு கேட்டாரு? அவர் இந்த ஜஸ்டிஸ் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு முதல் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சொல்லிதான் போகும் நான் நினைக்கிறேன். எனக்கு ஜுடிஷியல் தெரியாது. அப்படி சொல்லி போகச்சு அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கச்சு சென்னை ஹைகோர்ட்டுக்கு எப்படி அது முதல்ல அனுப்பினாரு? இதுல வந்து சம்திங் கால் gross negligence. அதாவது நெக்லிஜென்ஸ் ஒண்ணு, gross negligence. அதனால வர இழப்பீடுகள் இவரை சார்ந்தது. கட்சு என்ன பண்ணாரு, முதல்ல சொல்லியிருக்காரு செய்யலன்னு உடனே ஏன் அப்பொழுதே பேசல? அப்பொழுது பேசியிருந்தா இவர் என்ன குற்றச்சாட்டு இவர்கள் சொல்லி இருக்குமாறு உண்மையானால், அழுத்தம் கொடுப்பது உண்மையானால், அதனால் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்களுக்கு எழுதியிருப்பது உண்மையானால் என்ன இன்ஃபர் பண்றாரு? ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் நிச்சயமா சொல்றேன். உண்மையா இருக்குமானா எங்க அரசு இருப்பதற்காக இதை செய்தார்கள் என்றுதான் குற்றச்சாட்டு. அதே குற்றச்சாட்டு எங்களை நோக்கி ஒரு விரல் நிற்கையிலே இவர் தன் பதவிக்காக இந்த உண்மையை ஏன் மறைத்தார்? மன்மோகன் சிங் அவர்களும் எங்களது அரசும் பதவிக்காக நாங்கள் இதை செய்தோம் என்றால் இந்த நேர்மை என்று தன்னுடைய தானே ஒருவன் தான் நேர்மை என்று காட்டும் திரு கட்சு அவர்கள், அவர் நேர்மையை நான் குறை சொல்லவில்லை. அப்பொழுது அவர் பதவிக்காக, ஒரு அல்ப பதவிக்காக எப்படி 10 ஆண்டுகள் கொடுத்து கொண்டிருந்தார் நீதிபதி பதவி? அப்படி இல்ல, ஏன்னா எங்க பதவி அப்படித்தான் சொல்றாரு. அப்போ என்னுடைய கேள்வி ஏன் அதை செய்யவில்லை? நீதிபதி பதவி. இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்க செய்தி நிச்சயமா வரேன். அதே செய்தியில் என்ன சொல்றாரு, நமது இன்றைய முதலமைச்சர் எந்த விதமான இதுவும் சொல்ல அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அவசியமில்லாத ஒன்றை சொல்கின்றார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். அவசியமான இல்ல, என்டிஏல இதே முதலமைச்சர், நமது முதலமைச்சர் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருடைய கேஸ மாற்ற சொல்லி அழுத்தம் கொடுத்து எல்லா கேஸையும் எடுத்து செஷன்ஸ் கோர்ட்ல கேஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் கேஸ் வரும் சொல்லிட்டு இந்த முதலமைச்சர் செய்ததை ஏன் அவர்கள் சொல்லவில்லை என்று நான் கேட்கிறேன். நாராயணன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கோட் பண்றாரு. தமிழ்நாடு காலத்துல, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீங்க பணியாற்றிய காலத்தை பத்தி குறிப்பிடுங்க, எழுதுங்கன்னு கேட்கவே அந்த காலகட்டத்தை தொகுத்து எழுதுறேன். என்னுடைய காலகட்டத்தில் அதிமுக அரசு தலையிடல அப்படின்னு சொல்றாங்க. முந்தைய காலத்துல தலையிடாம அவர் சொல்ல முடியாது. படித்த அறிவாளி இன்னும் நீங்க பதில் சொல்றேன். நான் மன்மோகன் சிங் அரசாங்கம், மன்மோகன் சிங் திருப்பி வரேன் பிரச்சனை, மன்மோகன் சிங் அலுவலகம் இந்த விவகாரத்துல தலையிட்டது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக சரியா படிங்க. ஏன்னா in June 2006
நான் இவரோட ரவிசங்கர் பிரசாத்தோட ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். சரி. In June 2006, a clarification was sought from the PMO as to why his case was not being processed. அதுதானே நீங்க குறிப்பிடுறீங்க. On July 16, 2005, a note was went from Department of Justice. அப்புறம் அது என்னன்னு வரல. And he was made permanent. Now, ஒரு கேள்விய ஒரு பிரதம மந்திரியோட அமைச்சகம் ஏன் இதில் முடிவெடுக்கவில்லை என்று கேட்பது இன்டர்ஃபியரன்ஸா இருக்க முடியாது. அதற்கு ஜஸ்டிஸ் கிளீன் இப்போ நான் சொல்றேங்க, பல இடங்கள்ல நான் ரெக்கமெண்டேஷன் எழுதிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே நீதிபதி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா நான் ரெக்கமெண்டேஷன் இவருக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லிச்சு, சட்டப்படி இவருக்கு அமையமானால் வேலையை கொடுங்கன்னு என்று சொல்லுவேன் ஒழிய சட்டத்தை மீறி கொடுக்க மாதிரி நான் என்றைக்குமே சொல்லல. அப்பொழுது இவர் கேட்ட போது 3 நீதிபதிகளும் இல்லை என்று சொன்னால் அதோட முடிந்து போயிட்டு. அது எழுப்பப்பட வேண்டிய கேள்வி ஒரு நீதிபதிக்காக அப்ப எப்படி எங்க எழுப்பப்பட வேண்டிய கேள்வி நியாயமான கேள்வி. அது அவர்கள் நீதிபதி அப்ப என்ன கேள்வி இதுதான் பதில். என்னுடைய நீங்க சொல்ல நீங்க பதில் கேள்வி எழுப்புறீங்க, நீங்க பதில் சொல்றதுக்கு நியாயமானதான் நான் ஒருத்தர் கேட்கிறேன். ஜூன் 17ஆம் தேதி மன்மோகன் சிங் கடிதம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்றீங்க. இடைப்பட்ட காலத்துல பரத்வாஜுடைய அமைச்சகம் லா மினிஸ்ட்ரி இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறது, இதை கன்சிடர் பண்ணீங்கன்னு சொல்லி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க மறக்கிறீங்க. பாருங்க, நான் மறுக்கலை எதையுமே. நான் என்ன கேள்வி, ஒரு நீதிபதிக்காக ஏன் பிரதம அமைச்சகம் அதுவும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா நிரூபிக்கப்பட்ட பிறகு, ஐபி ரிப்போர்ட் சொன்ன பிறகு, ஏன் கொலிஜியம் சொன்ன பிறகு எதற்காக தலையிடணுங்கிற கேள்வி இருக்கு. மீண்டும் நாங்க உங்கள்கிட்ட வர சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் திரு அமெரிக்க நாராயணன். நியாயமானதானே இவ்வளவு வருஷம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு சொல்லும் பொழுது the timing is also important இல்லையா திரு கனகராஜ்? டைமிங் இம்பார்ட்டன்ட் என்பது ஒரு முக்கியம் தான். இவ்வளவு காலம் கழிச்சு அவர் சொல்றதுக்கான நோக்கமும் கூட வித்தியாசமானது. அவருடைய நோக்கத்தை கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு பத்திரிகையில இருக்கக்கூடிய அது அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டை நான் பார்க்கல. It is to be noted that at different points of time, starting from the point of initial appointment in 2003, successive Chief Justices have recommended for Justice Kumar to be made permanent. That situation continued till February 3, 2007, when the recommendation of the Chief Justice of Madras High Court for appointing Justice Kumar as a permanent judge was accepted. இந்த தொடர்ச்சியா இருந்த தலைமை நீதிபதிகள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த பீரியட்ல இவரும் நீதிபதியாக இருந்திருக்கிறார் என்று. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க இப்ப இதை மட்டும் வச்சு பாக்குறீங்க. கடந்த காலத்துல எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் நல்ல சிறந்த தீர்ப்பை எல்லாம் அளித்திருக்கிறார். அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். திமுகவினுடைய தலைமை பொறுப்புகள் எல்லாம் அவர் இருந்தவர். அவர் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு வேண்டியவர்களை நீதிபதிகளாக நியமிப்பது என்பது தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கக்கூடிய விஷயம்தான். அதுல திரு பிரசன்னா ஏன் இந்த கேஸ்ல தலித்துங்கிற கார்டை யூஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் தனிநபர்கள் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு ஜூலை 23 தாமிரபரணியில எத்தனை பேர் செத்தாங்கிறது நினைவில் இருக்கக்கூடிய தினம். ஒருவேளை அப்பாவிகள்லாம் தலித்துங்கிற கேட்டகரியில வரமாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எனவே திரு பிரசன்னா அவருடைய கேஸ பிரசன்ட் பண்ணட்டும். இந்த மாதிரியான உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற போது தவறுகளில் இருந்து தப்பிப்பதற்காக அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு அம்சம். ஒரு விஷயம் என்னன்னா, திரு அசோக்குமார் மீது இங்கே இருந்த போதும் கூட அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பவும் கூட திரு கட்ஜு, அதனாலதான் இந்த கலிஜியம் வேண்டாம்னு சொல்றோம். நீங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, உன் ஊர்ல ஒரு ஆளை நீ போட்டுக்கோ, என் ஊர்ல ஒரு ஆளை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. இவங்க யாருக்கும் புதிய முறை புதிய மத்திய அரசாங்கமும் சொல்கிறது. சென்ற மத்திய அரசாங்கமும் அதே ஒரு எண்ணத்தை தான் கொண்டிருந்தது. அதற்கான தீர்வா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் பல கேள்விகள் இது சார்ந்து எழுந்திருக்கின்றன. தனிப்பட்ட வாதங்களாக, தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளாக அதற்கு வித்திட்டிருக்கிறதா இந்த விவகாரம்? நீதித்துறையில் அரசியல் தலையீடா என்ற கேள்வி முன்னாள் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்சு
குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய விவகாரத்தை தொடர்ந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சில ஆவணங்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த விவகாரமானது பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது என்பது உண்மை. திமுக தலைவர் கருணாநிதியும் ஒரு நீண்ட அறிக்கையை இது சார்ந்து கொடுத்திருக்கிறார். நீதியின் கழுத்தை நெரிக்கும் கட்சுவின் நேர்மையற்ற கருத்து என்ற தலைப்பிட்ட அறிக்கை. நான் திரு பிரசன்னா அவர்கள்ட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு பிரசன்னா அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். திமுக தலைவர் இந்த விவகாரம் சார்ந்த ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையில பல குற்றச்சாட்டுகளை கட்சி மீது சாட்டுகிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விமர்சனங்களின் அடிப்படையில் அவர் அப்படி சொன்னார், அருண்ஜேட்லி பற்றி இப்படி சொன்னார், மம்தா பானர்ஜி பற்றி இப்படி சொன்னார், ஜெயலலிதா பற்றி ஒன்று சொன்னார், பிறகு இன்னொன்று சொன்னார். அப்படிங்கிறது தான் அவர் வைத்திருக்கக்கூடிய அறிக்கையில முக்கியமான அம்சங்களா பார்க்கக்கூடியது. இதுல சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், காங்கிரஸ் ஆட்சியில் பதவியை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் ஆட்சி முடிந்தவுடன் அந்த கட்சி மீதே, அந்த ஆட்சி மீதே குறை சொல்பவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கேள்வி இது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமாக நடக்க வேண்டியவரா, எந்த ஆட்சி காலத்தில் அவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டாரோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டியவரா நீதிபதி? ஹரி, ரெண்டு விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்க. ஒண்ணு ஊர்ஜிதம் செய்யப்பட்டது அந்த டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் அப்படிங்கிறீங்க. அது எந்த வகையில ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது? ஒன்று, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி கனகராஜன் டாக்டர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதினாரா இல்லையா? அந்த கடிதத்துடைய டிரான்ஸ்கிரிப்ட் ஏதோ பரத்வாஜ் கடிதம் எழுதினாரா இல்லையா? இதோ அதே போல அன்றைய லகோட்டி சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் ஒரு சிம்பிள் திங். 1 minute. No, 1 minute, Hari. I'll explain you. நீங்க இப்போ ஒரே ஒரு விஷயம், ஒரு ஜஸ்டிஸ நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடுவும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடுவும் அதே போல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவும் அதே மாதிரி லா மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 3 பேர் லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரை நீங்க காமிச்சிட்டு இதுதான் ஊர்ஜிதம் செய்யப்பட்டது, இட் இஸ் a certain recommendation. ஒரு நாட்டில இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து போறப்ப இவரை பரிந்துரை பண்ணுங்க. நம்ம அமெரிக்க நாராயணன் அவர்கள் தெளிவா சொன்னாரு, ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் தி லா. கொலிஜியம் முடிவு பண்ண பிறகு இல்ல, கொலிஜியம் முடிவு செய்த பிறகு இதுல முக்கியமான சொல்ல பிறகு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். எம்பிக்கள் சொல்வது is it a due process of law? மரியாதைக்குரிய தோழர் அவர் இல்ல. ஹரி, let me complete please. Go ahead. Let me complete please. Go ahead. கனகராஜன் ஒரு விஷயம் சொன்னார், ஏன் தலித் அப்படிங்கிற கார்டை எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் எந்த கேஸுக்குமே போல. அசோக்குமார் அவர்கள் மாவட்ட நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அவர் மீது ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்குல என்ன அப்படின்னா, அவர் தலித் கிடையாது, அவர் கிறிஸ்தவர் ஆயிட்டாரு, ஆக அவர் பிசியா தான் வரணும் அப்படின்னு அந்த வழக்க தொடர்ந்தது யாருன்னு அண்ணா அவர்கள் கோப்பெடுத்து பார்த்தாருன்னா இதற்கு பின்புலம் யாருன்னு தெரியும். ரெண்டாவது ரைட், இப்ப ஹரி சொல்ற மாதிரி ஆவணங்கள் அடிப்படையில தான் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இந்த ஐபி ரிப்போர்ட், கொலிஜியம், இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என் கையில இருக்கிறது. இந்த வழக்க தொடர்றது சாந்தி பூஷன் யாருங்கிறத கனகராஜனுக்கோ இல்ல மக்களுக்கோ நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, சாந்தி பூஷன்ல இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் SLP 375/2007 என்ன சொல்றாங்கன்னா, அசோக்குமார் நீதிபதி அரசர் அவர்கள் இதுல செகண்ட் ரெஸ்பாண்டன்ட். இந்த ரெஸ்பாண்டன்ட்ல அவர் நீதிபதியா பதவி வகிக்க கூடாதுன்னு சொல்லி ஐபி ரிப்போர்ட் போனதுக்கு அப்புறம், கொலீஜியத்துக்கு போனதுக்கு அப்புறம் சாந்தி பூஷன் வழக்கு தொடர்றார். இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா சொல்லுது? அசோக்குமார் அவர்கள் நீதிபதியாக தொடர்வதற்கு எந்தவித தடையும் இல்லைன்னு அவருக்கு கிளீன் சிட் கொடுத்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஐபி ரிப்போர்ட், கொலீஜியம், இதுக்கெல்லாம் மேல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லிருக்கு. இது ஆதாரம், அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. இந்த ஆதாரத்தை எந்த பத்திரிகையும் போடல. அரியா பிரசாத், முகுந்த் சர்மா இந்த 2 பேரும் இந்த தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. இதை எந்த பத்திரிகையும் சொல்லல, எந்த ஊடகமும் சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி. இரண்டாவது, கடைசியா முடிக்கிறப்ப நீங்க தொடர்ந்து அவர் சொல்லி கேள்வி வச்சிருக்கீங்க. ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. நம்ம அசோக்குமார் அவர்களை சொல்றார். மூணாவது அவருடைய மருமகன் இப்படி தொடர்ந்து தலித் சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற போது
அண்ணன் வந்து உழைப்பால படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு தலித் சமூகத்தில் இருக்க ஒரு முன்னேறி போயிட்டான்னா அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது அவனுடைய காடை எடுக்கிறதுல என்னென்ன தப்பு? தப்பு தப்பு. அது வந்து தலித்துகளுக்கு உதவி செய்யறது இல்ல, தப்ப காப்பாத்துறதுக்கு தலித்து காடை பயன்படுத்துவது என்பது ஒண்ணு. நான் இந்த தீர்ப்பை திரும்ப திரும்ப திரு பிரசன்னா கோட் பண்றாரு. திரு பிரசன்னா இந்த தீர்ப்பை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லுவேன். இல்ல இல்ல அந்த தீர்ப்பு தான் ஐபி ரிப்போர்ட்ல ஃபைனல் ஐபி ரிப்போர்ட்ல க்ளீன் ஷீட் டு மிஸ்டர் ஜஸ்டிஸ் அசோக் குமார். இல்ல 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 திரு பிரசன்னாட்ட என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு லகோத்தி, அதே போல பாலகிருஷ்ணன், அப்புறம் இன்னொரு தலைமை நீதிபதி சபர்வால், இந்த 3 பேரும் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லுகிற போது, இவர்கள் பொறுப்பில் இருக்கிற போது வருகிற இந்த தீர்ப்பினுடைய நேர்மையை கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு. இது முடியாதுன்னு சொன்னா நீங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ணீங்கிற கேள்வி வராதா? எனவே பிரச்சனையே என்னன்னு சொன்னா, இந்த 3 தலைமை நீதிபதிகளுமே இதில் வந்து தவறாக நடந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, இவர்கள் இருந்த காலத்தில் வந்த தீர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு, அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை டிஃபெண்ட் பண்றது சரி கிடையாது. இன்னொன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா திரு பிரசன்னாட்ட சொல்ல விரும்புறேன். இருக்கிறதுனால தெரியல. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, சாதாரண தலித் மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த கவலை வந்ததுன்னா கரெக்ட். நீங்க வந்து இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஜூலை 23 தாமிரபரணி ஆற்றில் 17 பேர், குழந்தைகள், பெண்கள் உட்பட கொல்லப்பட்ட தினம் இது. இன்னைக்கு அங்க பேசினவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார எந்த கவர்மெண்ட் எடுத்து பேசியிருப்பாங்க, திமுக கவர்மெண்ட் இப்படி பண்ணிருச்சு, இப்படி அடிச்சு போறதுக்கு ஆற்றுல தூக்கி போட்டுச்சுன்னு தானே பேசியிருப்பாங்க. எனவே சாதாரண மக்கள் குறித்து பேசுகிற போது அதை எடுக்காமல் சமூகத்தில் உயர் பொறுப்பில் வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அந்த கார்டை யூஸ் பண்றது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்கவும் விரும்புறேன். இதுல எழுந்திருக்கக்கூடிய இல்ல நான் உங்கள்கிட்ட வரேன். அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க திரு பிரசன்னா, வெரி ஷார்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்க ஒரு நிமிஷம் என்ன அனுமதிக்க, ஒரு நிமிஷம். அண்ணா வந்து கனகராஜன் அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் நீதிபதிகளாக இருந்த காலத்தில் வந்த தீர்ப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு மார்க்கண்டே கஜ்ஜு என்கிற ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய சேர்பர்சன். இட்ஸ் a constitutional post. நீங்க இப்ப ஹரிகரன் என்கிட்ட கேள்வி கேட்கிறார், நான் கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லக்கூடிய கண்ணியமும் கடமையும் இருக்கிற காரணத்தினால் நான் உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதே ஒரு தனியார் தொலைக்காட்சியில கேள்வி கேட்கிறப்போ நான் 10 வருஷம் கழிச்சு சொன்னா அதை பத்தி உனக்கு என்ன கவலை, மைக்க புடுங்கி தூக்கி போட்டு போறவரு அந்த பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அதாவது அசோக் குமார் அவர்களுக்கு ஸ்வாரிங் செரிமனி செய்து வைத்தவர் இதே மார்க்கண்டேய கஜ்ஜு. ஏன் செய்தார்? ரெண்டாவது, தலைமை நான் ஒரு வழக்கறிஞர், தலைமை நீதிபதிக்கு உள்ள அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு உள்ளார். இல்லை, இதை தாண்டி லீகலா பேசுறேன் ஹரி. லீகலா பேசுறீங்க. ஆனால் அவருக்கு போர்ட்போலியோவை கொடுத்திருக்காம இருக்கலாம். இல்ல 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 என்னுடைய கேள்வி என்னன்னா பேசுறது அப்புறமா இருக்கட்டும், இத முதல் லீகலா வேலிடான்னு பாப்போம். லீகலி வேலிடான்னு பாப்போம். அதாவது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒருவர் மீது அலிகேஷன் வர்றப்ப அவருக்கு போர்ட்போலியோஸ் பொறுப்புகள் வழங்காமல் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. இல்ல இல்ல செஞ்சீங்களா? எதையுமே செய்யாம இவரு அடிஷனல் ஜட்ஜ்ல இருந்து பர்மனன்ட் ஜட்ஜா போறப்ப இவர் பயாஸ்டா ஒரு ஐபி ரிப்போர்ட்ட கேட்கிறார். அதனுடைய சூட்சம் தான் இங்க ஐபி பயாஸ்டா ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது, கொலிஜியம் தவறா முடிவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? இதை தாண்டி மார்க்கண்டேய கட்சி மீது அவர் மீது பல விமர்சனங்களை வைக்கிறீங்க. இல்ல அந்த இன்டென்ஷன் பயாஸ் ரிப்போர்ட் கொடுத்தது ஐபி அவருக்கு ஆதரவாக, அசோக் குமாருக்கு ஆதரவாக இதை தாண்டி மார்க்கண்டேய கட்சி as per the statement of Bharatwaj இல்ல 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 இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அசோக் குமார் தவறு செய்தாரா, சரியாக இருந்தாரா, அவருடைய நியமனம் சரியா என்று விவாதிப்பதற்கு பதிலாக
கட்ஜு தவறு செய்தார் என்பதை சொல்லி அசோக்குமாரை நியாயப்படுத்துறது, நியமனத்தை நியாயப்படுத்துறது எப்படி நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்க? அவர் தவறு திரு பிரசன்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அசோக்குமார் தவறு செய்தார்னு சொல்றீங்க? எந்த ஆதார ஐபி ரிப்போர்ட்ல பரத்வாஜ் ஃபைனல் ஐபி ரிப்போர்ட்ல அந்த மாதிரி வரலங்கிறாரு. ஓகே, எப்படி நீங்க சொல்ல முடியாது? இது எல்லாமே தவறு. மார்க்கண்டேய கட்சி உள்நோக்கத்தோடு சொல்கிறார். அவர் ஏன் 10 வருஷத்துக்கு கழிச்சு சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட இதெல்லாம் தப்பா சொல்லிட்டார்ல. அதுதானே உங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் என்டிடிவி இன்டர்வியூல இருந்து வெளிநடப்பு செய்கிறார். அவர் மம்தா பானர்ஜியை குற்றம் சொல்கிறார், பாராட்டுகிறார், ஜெயலலிதாவை சொல்கிறார். இதெல்லாம் விமர்சனம் செய்றீங்க. அவர் சொல்வது தவறாக இருந்திருந்தால் why not sue him? அவர் மீது வழக்கு போடுங்க, மார்க்கண்டேய கட்சி மீது வழக்கு போடுங்க. ஆனா அவர் அதை செய்யாம அவரை விமர்சனம் தானே செஞ்சிட்டு இருக்கீங்க. If he is wrong, if he is factually incorrect, அவரை சூ பண்ணுங்க. I'm not able to hear you. பிரசன்னா மார்க்கண்டேய கட்சி தவறாக சொல்கிறார். இல்ல let me complete my question. மார்க்கண்டேய கட்சி தவறு. நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல why not sue him? Why not sue him? நீங்க சொல்றீங்க இல்லையா அவரை சூ பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பா இது குறித்து தலைமை கண்டிப்பாக முடிவு செய்யும். இது குறித்து எங்களுடைய இயக்க தலைமை கண்டிப்பாக முடிவு செய்யும். முதல்ல ஒரே ஒரு விஷயம் அவர் நாங்க தனிப்பட்ட முறையில மார்க்கண்டேய கட்சிக்கும் எங்களுக்கும் எந்தவித இதுவும் கிடையாது. ஆனா அந்த ஸ்டேட்மெண்டினுடைய உள்நோக்கம் இருக்கிறது அல்லவா, ஜெயலலிதா இந்த ஜுடிஷியரியில தலையிடாதவர் என்று இப்போது சொல்ல வேண்டிய காலகட்டாயம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சொன்னால் என்ன தவறு, வழக்கினுடைய நிலைப்பாடு என்னங்கிற கேள்வி வருது. அதாவது 18 ஆண்டு தாக்குதல்களை பார்த்து அவர் இப்படி சொல்றாரு. என்னுடைய கேள்வி இந்த விஷயம் உங்கள்கிட்ட வரேன். இந்த கேஸ் பெங்களூர் வழக்குல இம்பாக்ட் உருவாக்குங்கிறீங்க. எந்த வகையில மார்க்கண்டேய கட்சி சிட்டிங் ஜட்ஜ் கிடையாது. எந்த வகையில அவருடைய கருத்து ஜெயலலிதா நீதிமன்ற விவகாரங்கள்ல தலையிடலங்கிற அவருடைய கருத்து எப்படி இம்பாக்ட் பண்ணும்? How can it impact? By what logic? Yes, of course. எப்படி? Yes, எப்படி? Let me answer for that question. You are making a very good question, Hari. Go ahead. நிச்சயமா நீங்க இதுல ஒரு விஷயத்தை பார்க்கணும். தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்குல இன்னார்தான் நீதிபதியா வரணும், இன்னார்தான் வழக்கறிஞரா வரணும், அதாவது அருண் ஜேட்லியில இருந்து அருண் ஷோரி வரைக்கும் சொல்லி இருக்கிற செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க வாஜ்பாய் அவர்கள் மனம் உடைந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வழக்க எல்லாத்தையும் வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஆன் தி ஜுடிஷியரி. அதை எப்படி இவங்க செஞ்சுட்டு இது எப்போ 18 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற வழக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்ல. நீதிபதிகள் சட்டப்பூர்வமா குற்றம் சாட்டப்பட்ட இப்படி ஒரு சீட்டை கொடுக்கிறப்ப எப்படி அவர் இந்த வார்த்தையை சொல்லலாம்? குற்றம் சாட்டப்பட்டவர்ங்கிற அடிப்படையில நீதிபதிகள் மாற்றம் இல்ல வக்கீல் மாற்றம் இதெல்லாம் கேட்டதையும் நீங்க நீதிபதிகள் நியமனத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகார செல்வாக்க பயன்படுத்தி மாற்றம் இருக்கிறதா? எனக்கு எந்த வழக்கறிஞர் வேண்டும் முடிவு பண்றத குற்றவாளி தனக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞரை முடிவு பண்ணலாம். அரசு நீதிமன்றம் யார் முடிவு பண்றது? நீதிமன்றத்துக்கு மேலாக வாஜ்பாயை விட்டுறேன், கட்ஜுவை விட்டுறேன், ஆச்சாரியான ஒரு நீதிபதி, ஆச்சாரியான ஒரு மூத்த வழக்கறிஞர் இருந்தார். குற்றவாளிகள் தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய மன அழுத்தத்தின் காரணமாக நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு போனாரு. இது ஜுடிஷியரி மேல உள்ள அட்டாக் இல்லையா? இல்ல, வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் த லா இதை கேட்கறதுக்கும் இந்த நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட செல்வாக்கு செலுத்தத்தும் ஒன்னா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்க இது விவாதத்தை கிளப்பியிருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். திரு நாராயணன் அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். இந்த ஒரு குற்றச்சாட்டு has gone up to the PMO office then. டாக்டர் மன்மோகன் சிங் உடைய அலுவலகம் இதில் தலையிட்டு இருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு. அது வெறும் கட்ஜு சொல்லும் போது ஹேசியம் தானே அப்படின்னு நீங்க சொன்ன போது இன்னைக்கு கடிதமும் வெளிவந்திருக்கிறது. அதற்கு பிறகு பரத்வாஜ் கடிதம் எழுதியிருக்கிறார், லகோட்டி உறுதி செய்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு அன்றைய பிரதமர் வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில why not டாக்டர் மன்மோகன் சிங் clear the air? ஏன் அவர் சார்ந்து இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல? ரொம்ப தெளிவாக ஏற்கனவே பரத்வாஜ் சொல்லிட்டாரு. மறுபடியும் நீங்க லெட்டர் எடுத்து காட்டினீங்க. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காங்க.
இந்த 2 நீதிபதிகளை பற்றி ஏன் ஒன்றுமே இல்ல, அதை தெளிவுபடுத்துங்கள், ப்ளீஸ் கிளாரிஃபை அப்படின்னு தான் அந்த லெட்டர் சொல்லி இருக்குது. அதுல தவறில்லை. அப்ப என்ன நீங்க நான் நீதிபதியா இருந்தா என்ன எழுதியிருப்பேன்னா, இந்த காரணங்களுக்காக இவரை நாங்கள் ரெக்கமெண்ட் செய்யவில்லை அப்படின்னு பதில் எழுதினாங்கன்னா அதோட முடிஞ்சிருக்கும். நீதிபதிகள் செய்த தவறை எங்கள் அரசு மீது நீங்கள் சாட்டுகின்றீர்கள். ஒன்று. இரண்டாவதாக அப்ப அசோக்குமாருடைய அப்பாயின்மெண்ட் தப்புதான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. நீதிபதிகள் செய்த தவறுன்னு சொல்றீங்க. இல்ல அந்த லெட்டர் இன்னொன்று இருக்கு. லகோத்தி எழுதின லெட்டர்ல ஒரு விஷயம் என்ன இருக்கு, நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லல. அவர் கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காரா இல்லையா? அது தவிர வேற ஏதாவது சொல்லிருக்காரா? இந்த நீதிபதிகளை நீங்கள் நியமித்தே ஆக வேண்டும் என்று எங்களுக்கு பிரதமர் சொல்லியிருக்காரா? தயவு செய்து சொல்லுங்க. என்ன கடிதம் எழுதுறாருன்னா, நீங்க பரத்வாஜுக்கு நீதிபதி லகோத்தி என்ன கடிதம் எழுதுறாருன்னா, நீங்க நிறைய இவங்க நீதிபதிகள் குறைபாடு இருக்கு, நிறைய எண்ணிக்கை குறையா இருக்கு, எனவே இந்த அசோக்குமார் விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா நிறுத்தி வைக்காதீங்க அப்படின்னு சொல்றத நான் உங்கள்கிட்ட குறிப்பிடுறேன். ஒரு 2 நீதிபதிகளுக்காக கடிதம் எழுதுவது, 2 பேருக்காக ஒருவருக்காக எழுதுவது, கடிதம் எழுதுவது டாக்டர் மன்மோகன் சிங் உடைய பிரதமருடைய வேலை. அந்த அளவுக்கு அது என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு. என்ன கருத்து யூ கேன் ஆன்சர். இதை தாண்டி நீங்க யூ கீப் இன்டரப்டிங் மீ, சோ ஐ ஹேவ் டு இன்டரப்ட். யூ கேன் ஆன்சர். நான் உங்களை இன்டரப்ட் பண்ணக்கூடிய எனக்கு அந்த உரிமை உண்டு. அதற்கு பிறகு லகோட்டி என்ன எழுதுகிறார்? The opinion of the collegium is clear, that is against the appointment. The opinion of the collegium is clear. However, in the view of the sensitivity in the perception of the government, what sensitivity? The perception of the sensitivity of the perception of sensitivity of in the government highlighted in the note. Any sensitivity? The matter as so, the confirmation of the Justice Ashok Kumar can be postponed for the further inquiry into அப்படிங்கிறது. என்ன sensitivity? என்ன sensitivity நீங்க அவர்தான் சொல்லணும், எனக்கு என்ன தெரியும். நீங்க ஒரு sensitivity குறிப்பிட்டிருக்கீங்க. இதுல என்ன sensitivity இருக்கு? ரொம்ப தெளிவா புரியுங்க. So which means, please, now you ask me, do not interrupt me. Do not interrupt me. இல்ல நீங்க பேச ரெண்டு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், ஜஸ்டிஸ் கட்சு என்ன சொன்னாரு, நேற்று அவருடைய பிளாக்ல போட்டிருக்கிறோம், பிரதமர் கிட்ட ஏர்போர்ட்ல பேசினார்னு சொன்னாரு. அவ்வளவு தெளிவாக சொன்னது. அப்புறம் ஒரு பிரதமர் அந்த இதை செய்யறவங்க ஏர்போர்ட்ல பிரதமருக்கும் இவருக்கும் நடுவில் யாரும் பேச முடியாது என்று தெளிவாக பத்திரிகைகள் வந்திருக்குது. இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு வயதான முதிர்ந்த நேர்மையாக இருந்தாலும் கூட செய்திகளை தெரிந்து கொண்டு தெளிவாகத்தான் சொல்கிறாரா என்ற கேள்வி பொதுமக்கள் எண்ணத்தில் வருது. எனக்கு எல்லா ஃபேக்ட்ஸும் தெரியாது. ஐ எம் ஒன்லி ரீடிங் ஃப்ரம் தி நியூஸ் பேப்பர்ஸ். நீங்க படித்த நியூஸ் பேப்பர்ஸ் நான் படித்து பேசுகிறேன். ஒன்று. ஆனால் இவர் ஃபேக்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு தெரியல. இரண்டாவதாக, உண்மையிலேயே அப்படி இருந்திருந்தால் உண்மை அவர் சொல்வது உண்மை என்று எடுத்துக்கொள்வோம். நம்ம ஜஸ்டிஸ் கட்சு சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கொள்வோம். என்ன கேட்டிருக்காங்க இப்ப நான் சொல்ற மறுபடியும், பல நேரங்களிலே எல்லா அதிகாரிகளுக்கும் என்னிடம் ரெக்கமெண்டேஷன் கேட்டு வரவங்க தயவு செய்து இதற்கான இதை பார்த்து சரி என்றால் செய்யவும் அப்படி என்றுதான் எழுதுவது. நீதிபதிகள் நியமனத்திலே ஒரு அரசியல் ஒரே நிமிஷம், காலேஜியம் ஆஃப் ஜட்ஜஸ் டிசைட் பண்றாங்களா, பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்றாரா? யார் இந்த சட்டம் அதிகாரம் கொலிஜியம் முடிவெடுத்து விட்டது. சீஃப் ஜஸ்டிஸும் ஐபி ரிப்போர்ட் இருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்றார். அதற்கு பிறகும் நீங்க சொல்லணும் அப்படி சொல்றீங்க அப்படிங்கும்போது நீங்க ஏன் எங்கள் மேல என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள்? எங்களுக்கு திமுக கொடுத்த அழுத்தம் மூலமாக நாங்கள் எங்கள் அரசு நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜஸ்டிஸ் மீது அழுத்தம் கொடுத்தோம் என்பது உங்களது குற்றச்சாட்டு, கட்சி அவர்களது குற்றச்சாட்டு. அது முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இது இந்த அரசுக்கு மட்டுமில்ல, கடந்த அரசுக்கு 1999 46 கேஸ ஜெயலலிதா அவர்களுடைய கேஸ தனியாக அதற்கு ஒரு சட்டம் போட்டு மாற்றி இருக்கிறார்கள். என்னைக்கும் சொல்றேன், 2 wrongs does not make a thing right. சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஏன் ஜெயலலிதா டிஃபெண்ட் பண்றீங்களா? நீங்க இல்லையே. அப்போ தயவு செய்து நான் சொல்ல அப்ப நீங்க நான் சொல்றதை சொல்ல விடுங்க. நீங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் இது உண்மை என்ன என்றால் இல்ல யூ டிட். சோ இவர்கள் என்ன என்றால்
நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு முக்கிய காரணம் இல்ல உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா, நீங்க சொல்ல விடாம ஒவ்வொரு முனையும் தடுக்கிறீங்க. ஜஸ்டிஸ் கட்சு ஜெயலலிதாவுக்கு இந்த அவசியம் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்ததால ஏதோ இன்றைய முதலமைச்சர் நல்லவர் போலவும் சென்ற முதலமைச்சர் மட்டுமே தப்பு செய்பவர்கள் போலவும் ஒரு கருத்து உருவாக்கப்பட்டுள்ளது ஜஸ்டிஸ் கட்சுவால. கட்சுடைய ஆட்சி காலத்துல கட்சு சென்னையுடைய தலைமை நமது இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அன்றைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் வேண்டுமென்றே நீதிபதி இல்லை தலையிட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று உள்ளது. உண்மை உங்க தவறு கட்சு நீதிபதியா இருந்த காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் I am asking a question. I am not defending anyone. அவங்க இல்ல அதை பண்ணலன்னு சொன்னீங்க. அவசியமே இல்லைங்கிற அந்த காலகட்டத்தில் அதற்கு அவசியமே இல்லை. ஒரு முதலமைச்சர் மீது நல்லவர் என்று பெரிய அவர் என்ன சொல்லணும்ன்றது நீங்க முடிவு பண்றீங்க. சொன்னது எல்லாத்தையும் தப்புன்னு கூட நீங்க வச்சுங்க. இன்னைக்கு வந்திருக்கிறது பிஎம்ஓ எழுதி இருக்கிறது, பரத்வாஜ் எழுதி இருக்கிறது, வெரி குட். அதற்கான கருத்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க பிஎம்ஓ? கண்ணதாசன் அவர்களும் ஜஸ்டிஸ் அசோக்குமார் அவர்கள் கேஸ் பத்தி என்ன செய்திருக்கிறீர்கள் என்ற தவிர கொஞ்சம் தயவு செய்து அதை படிங்க. வேணா உங்களுக்கு நான் வேணா உறக்க படிக்கிறேன். படிங்க அந்த லெட்டர். The reference is invited to the Department of Justice, dated in the file details. Right. The Prime Minister has directed the clarifications be sought in the Ministry of Law and Justice as to why the names of Justice Ashok Kumar and Justice Kannadasan have not been recommended. The proposal be resubmitted with clarification. அவ்வளவுதானே. அவங்க தமிழாக்கம் என்ன? ஒரு தமிழாக்கம் நீங்க நல்லா தமிழாக்கம் செய்யுங்க. கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு புரியுற மாதிரி. அதாவது என்ன கேக்குறாங்க, இரண்டு பேரை ஏன் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணல, அதற்கான காரணங்களை சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லணும்? ஐபில எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம் சொல்லி தெளிவா இருக்குமே. வெரி கிளியர். அப்படி ஒரு சென்சிட்டிவிட்டி என்று ஒன்று இருக்குமானால் அன்றைய ஜட்ஜி அதை கிளாரிஃபை பண்ணிருக்கணும். என்னுடைய you are accusing me of something that I have not done. How can I justify that? சென்சிட்டிவிட்டியே இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க. பிரைம் மினிஸ்டர் லோக்சபால இருக்காரு. இருக்கும்போது இந்த கேள்வி வருது. இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் விஷயம். இதுல ஒண்ணு தெளிவா சொல்றேன். ஓகே, அதுக்கான நியாயமான கேள்வி இருக்கு. 19 நீங்க தான் சொல்லிருக்கீங்க, எங்க பரத்வாஜே சொல்லிருக்காரு 19 எம்பிக்கள் சொல்லி பேசிருக்காங்க. 18. அப்போ இது திமுக எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது முதல் தடவை அல்ல. அழுத்தம் வந்திருக்கு. இந்த அழுத்தம் உங்களுக்கு முக்கியமானது. So there has been pressure. அதுதான் இந்த டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இல்ல அழுத்தம் இருக்கிறது. அப்படி அழுத்தம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்லுச்சு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்லிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க, இன்ன காரணங்கள் சொல்றாங்க, அதை பாருங்க சொல்றாங்க. அந்த காரணங்கள் சரியில்லை என்றால் நிச்சயமாக நமது இந்த அன்றைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த காலேஜியம் இந்த காரணங்கள் பழக்கம் பேசுறேன். உங்களுக்கு இடையில சரிகள் பண்ற வழக்கம் கிடையாது. தயவு செய்து அதை இப்ப கொண்டாதீங்க, மத்தவங்களை பார்த்து கத்துக்காதீங்க. நீங்க இப்ப நான் சொல்ல வரேன், தயவு செய்து ஒரே ஒரு இந்த 3 நீதிபதிகள் என்ன சொல்லிருக்கணும், இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் சொல்லியிருந்தோம். முடிவு எடுத்திருக்க வேண்டிய ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அன்னைக்கு அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் கூட, பிஎம்ஓல இருந்து நோட் போயிருந்தாலும் கூட, சொல்லியிருந்தாலும் கூட இறுதியாக முடிவெடுக்க வேண்டியவர் சீஃப் ஜஸ்டிஸ். ஒருவேளை செஞ்சோட்டு இருக்கலாம். இப்ப கலைஞர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ காங்கிரஸ்ல அப்பாயிண்ட் ஆனாலும் நீ எப்படியா அவனுக்கு துரோகம் பண்ணலான்னு அவரே கேட்டிருக்காரு. நாங்க யாரும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசல, இன்றைக்கும் பேசல, என்றைக்கும் பேச மாட்டோம். எம்பிக்கள் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. நம்ம அரசியல் சட்டம்
எம்பிக்களுக்கு ஜட்ஜை நியமிக்கிற அதிகாரத்தை கொடுக்கல, ஆனா மோசமான ஜட்ஜை நீக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்திருக்கு. நீங்க ரிவர்ஸ்ல அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? நியமிக்க சொல்லல, இதுல வந்து ஏதோ இன்ஜஸ்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க, போய் அவங்க பண்றாங்க, அது ஃபார்வர்ட் பண்றாங்க. எனக்கு பல லெட்டர் வருங்க, நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். முடிவெடுக்க வேண்டியவர் சரியா பார்த்து முடிவெடுக்கணும், எங்கள் மேல குற்றம் சொல்லாதீங்க. இன்னொரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் பதவியை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் ஆட்சி முடிந்தவுடன் அந்த கட்சி மீதே குறை சொல்பவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கட்ஜு பற்றி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. அவர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இந்த மாதிரி வந்து திமுக தலையிட்டதுங்கிற, அதாவது மறைமுகமா குற்றம் சாட்டியதுக்கெல்லாம் நீங்க பதில் அளிக்கல. மாறா கட்ஜு பற்றி கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அதை தாண்டி காங்கிரஸ் ஆட்சியில் பதவியை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் ஆட்சி முடிந்தவுடன் அந்த கட்சி மீதே குறை சொல்பவர் எப்படிப்பட்டவர்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. வாட் டஸ் இட் சிக்னிஃபை? என்ன கேட்க வரீங்க? ரொம்ப தெளிவான கேள்வியும் கூட ஹரி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி கனகராஜனோ இல்ல அமெரிக்க நாராயணன் சாரோ இல்ல ஹரிஹரனோ வந்து வழக்கறிஞர்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சட்டம் படித்த வழக்கறிஞர் என்பதன் அடிப்படையில் சரி, அப்ப ஐ ஆம் தி ரைட் பர்சன் டு டெல் ஆல் திஸ் திங்ஸ். ப்ளீஸ், நீங்க சொல்ற மக்கள் அப்பாயிண்ட் பண்றப்ப ஆனா ரைட் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றப்போ என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல போகிறப்போ ஜுடிஷியரி, அந்த கொலீஜியம், அதற்கு அப்பாற்பட்டு அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டருடைய ஆபீஸோடைய ரெக்கமெண்டேஷன் தேவை, ஒப்பீனியன் தேவை. அந்த ஸ்டேட்டோடைய லா மினிஸ்டருடைய ஒப்பீனியன் தேவை. இட் இஸ் அ கம்பைன்டு ஸ்டடி. நீங்க சொல்றீங்கல்ல இந்த ரெண்டு பேப்பர், நீங்க என்ன சிக்னிபிகன்ட், சென்சிட்டிவ், கிளாரிபிகேஷன் பரத்வாஜ் சொன்னது, அது ஒரு பெரிய ஃபைல். அந்த ஃபைல்ல ஜஸ்டிஸ் என்ன எழுதினாருங்கிறது யாருக்கு தெரியாது. கடைசியா பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த சொல்றப்போ, அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறப்போ ஒரு செய்தி சொல்றாரு. கடைசியாக அந்த ஐபி ரிப்போர்ட்டை நெக்லெக்ட் பண்றதுக்கும் ஏத்துக்கிறதுக்கோ சிஜேஐக்கு அதிகாரம் இருக்கு. அதனுடைய அடிப்படையில சிஜேஐ முழுமனதோடு அவரை நியமித்தார். அந்த அடிப்படையில அவர் மேலும் அவர் சார்ந்திருக்கிற மாநிலத்தில் இருந்து எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்த அந்த ஆளும் கட்சியினர் வந்து சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு, இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரோடு இருக்கிற புகைப்படத்தை காமிச்சாங்க. அதன் அடிப்படையில அந்த மாநிலத்தில் அவர் பணியாற்றக்கூடாது என்று அவரை நான் ஆந்திராவிற்கு பணிமாற்றம் செய்தேன்னு சொல்றேன். ஒரே ஒரு செய்தி, இந்த விஷயத்துல சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பதவியேற்பு விழா நடந்துச்சு. அந்த பதவியேற்பினுடைய அம்சத்துல ஒரே ஒரு நீதிபதியினுடைய பரிந்துரைக்கப்பட்ட பெயர்கள்ல ஒரே ஒரு நீதிபதியினுடைய பெயர் அதுல வரல. பிறகு காலம் தாழ்த்தப்பட்டு வந்துச்சு. அதற்கான காரண காரியங்கள் என்ன அப்படின்னு பொதுமக்களாகிய அவர்கள் நல்லா ஆழமா யோசிச்சாங்க அப்படின்னா அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதை வெளிப்படைத்தன்மையாக சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. ஆக அது வந்து சீக்ரசி. இந்த நிலைப்பாடு ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க காங்கிரஸில் நீதிபதி கிடையாது. 2004 அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. 2004 இருந்து இப்ப வரைக்கும் அவரு ஒரு நியமிக்கப்பட்ட பதவி, பிரஸ் கவுன்சில் ஆஃப் சேர்மன், இந்தியாவுடைய சேர்மன் ஒரு நியமிக்கப்படுகிற பொறுப்பு. அதுலதான் காங்கிரஸ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தலைவர் கலைஞர் சொல்லி இருக்கிறாரே தவிர நீதிபதியாக இல்லை. இதையத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். கனகராஜன், அசோக் குமார் இவங்களால நியமிக்கப்பட்டவருங்கிறாரு. கிடையாது. அவர் இன்னும் அசோக் குமார் அவர்கள் தலைவர் கலைஞருக்கு ஜாமீன் கூட கொடுக்கல. ஒரே ஒரு வரி சொன்னாரு, வயசுல பெரியவரா இருக்காரு, அவரை மருத்துவமனைக்கு அழைச்சுக்கிட்டு வேலூர் கொண்டு போங்கன்னு. அந்த ஒரு வரிக்காக அவர் சமூகம் சார்ந்து, சாதியை சார்ந்து அவர் திறமையான நீதிபதி, அதற்கும் மேலும் அவர் திறமையை ஒடுக்குவதற்காக கையாண்டிருக்கிற சூட்சமம் தான் இவ்வளவும் இதனுடைய வெளிப்பாடும் கூட. That is true. அவர் பிரஸ் கவுன்சில் பதவியை தான் திமுக தலைவரும் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த நிலையில நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், கட்ஜு புகாருக்கு காரணமாக அமைந்தது என்ற கேள்விக்கு நேர்களுடைய பார்வை என்ன பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்று 64%, காங்கிரஸ் என்று 9%, நீதித்துறை என்று 27% தங்களுடைய பார்வைகளை மக்கள் கருத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். யார் காரணமோ
இது பெரிய விவாதத்தை கேள்வி எழுப்பி இருக்கிறது. நீதிபதிகள் நியமன முறையில் மாற்றம் தேவையா? இப்பொழுது அரசாங்கத்துடைய பரிந்துரையில இருக்கக்கூடிய ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இந்த பிரச்சனைக்கு தீர்வா இல்ல இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்கத்தான் செய்யுமா? அதுல எக்ஸிகியூட்டிவ்க்கு அரசாங்கத்துக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறதா? இது போன்ற விவாதங்களும் ஏழவே செய்திருக்கின்றன. பல விவாதங்களை இந்த விவகாரமானது கிளப்பி இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை. இந்த தருணத்தில் பங்கு பெற்ற திரு கனகராஜ் அவர்களுக்கும், திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கும், திரு பிரசன்னா அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சியில் மற்றும் ஒரு முக்கியமான விவகாரத்தை நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஐநா மனித உரிமை குழுவுக்கு இந்தியா விசா மறுத்துவிட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இலங்கை போர்க்குற்ற விசாரணை குழுக்கு விசா வழங்க மறுப்பதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது உண்மைதானா? பாஜக ஆட்சியும் இலங்கை விவகாரத்தில் அதே கொள்கையைத்தான் தொடர்கிறதா என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இலங்கை போர்க்குற்ற விசாரணை குழுவுக்கு விசா மறுப்பதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இலங்கை போர்க்குற்ற விசாரணை கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில அந்த குழுவுக்கு அனுமதி வழங்க இலங்கை மறுத்துவிட்டது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இருந்து செயல்படணும், அதற்கான அனுமதி இங்க அளிக்கப்படணுங்கிற ஒரு கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில அந்த குழுவுக்கு விசா மறுக்கப்பட்டிருப்பதாகவும் இது கண்டிக்கத்தக்கது, அது உண்மையானால் அது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இதை சொல்லியிருக்கிறார். விசா மறுக்கப்பட்டதா? இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இலங்கை விவகாரத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த கொள்கையை தான் பாஜக அரசாங்கமும் தொடர்கிறதா? காங்கிரஸ் அரசாங்கத்துடைய கொள்கைதான் இலங்கை தமிழர் விவகாரத்தில் பாஜக அரசாங்கமும் தொடர்கிறதாங்கிற கேள்வியைத்தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் விரிவாக நாம் கேட்க இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சி நம்முடைய பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பிரசன்னா அவர்கள் நம்முடைய தொடர்கிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இலங்கை போர்க்குற்ற விசாரணை குழுக்கு விசா வழங்க மறுப்பதா என்று உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரான ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடும் இது ஊர்ஜிதமான செய்தி அல்ல, இது இலங்கை தான் சொல்லியிருக்கிறது, இந்திய தரப்புல இது உறுதிப்படுத்தப்படல, இவ்வாறு மறுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. நாம் மறுக்கவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு ஆதாரம் இல்லை நம்ம தரப்புல. ஆனால் கேள்வி என்னவென்றால், உங்களுடைய கொள்கை இலங்கை தமிழர் விவகாரத்துல சென்ற அரசாங்கம் எடுத்த கொள்கையைத்தான் நீங்களும் தொடர்றீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த குழுவுக்கு சென்னையிலிருந்து செயல்படுறதுக்கான அனுமதி வேண்டும் என்று அபிஷியலாக கவர்மெண்ட் கிட்ட உங்களுடைய கூட்டணி கட்சியை பிரசன்ட் பண்ணிருக்கு. எனும் பொழுது நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டாமா, இந்த கொள்கையை மாற்றிருக்க வேண்டாமா என்பது உங்களுடைய கூட்டணி கட்சிகளே உங்கள்கிட்ட எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி. இப்போ இந்த விஷயத்துல ஏற்கனவே நீங்கள் முதலிலே கூறியது போல இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற செய்திதான். இதுல ஸ்ரீலங்கா இந்தியாவை மட்டும் சொல்லல, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், மால்டீவ்ஸ் இது போன்ற அத்தனை நாடுகளுமே இந்த விசாரணைக்கு எங்களுடைய நாட்டிலே இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பதாகவும் ஸ்ரீலங்காவில் இருந்தா செய்தி போயிருக்கு. இதுல பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இந்த அரசாங்கமோ இந்த விஷயத்துல எந்த ஒரு அபிஷியலா எதுவுமே சொல்லல. இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுறதுங்கிறதே ஒரு தவறான விஷயமாக நான் மறுக்கல. இலங்கையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் சொல்லும் போது அதை மறுத்திருக்க வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாங்க விசா மறுக்கல, எங்களுக்கு இங்க இந்தியால இருந்து செயல்படுறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இல்ல நம்முடைய நாடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சில பேர் சொல்வது என்று சொன்னால் நாம் அதுக்குன்னே ஒரு மந்திரி சபை தான் போடும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இப்ப பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவு சொல்றாங்க, நீங்க ஸ்ரீலங்கால இருந்து சொல்றாங்க, அமெரிக்கால இருந்து சொல்றாங்க, இஸ்ரேல் விஷயமா பேசுறாங்க. அது இல்ல விஷயம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய நிலை என்னவென்று சொன்னால், இந்த விஷயத்துல அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா போர் குற்றம் இதுல கடந்த பல வருடங்களாக நடந்த அந்த போரில் நடந்த குற்றங்கள் குறித்து புலனாய்வு செய்வதற்காக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்தியா இதனுடைய அபிஷியல் ஸ்டாண்ட் லாஸ்ட் டைம் எடுத்ததுல பாத்தீங்கன்னாக்க கடந்த 2 முறை இது போன்ற ஒரு குழுக்கள் அமைந்தது. ஆனால்
அது என்னவாயிற்று? அந்த அறிக்கைகள் என்னவாயிற்று? தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தவிர முதன்முறையாக சர்வதேச விசாரணை இல்ல. ஏற்கனவே ஐநால இருந்து பல குழுக்கள் சென்று இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல. கடந்த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், இதுதான் இன்டர்நேஷனல் என்கொயரி. நீங்க சொல்றது ரைட். ஆனா இதுல இந்தியா கலந்துக்கவே இல்லையே. அதுதான் என்ன கேட்கிறோம். நீங்க நியாயப்படுத்துறீங்க. இந்தியா கலந்துக்காதத இன்னைக்கே நியாயப்படுத்துறீங்க. நீங்கள் இந்திய அரசாங்கத்தை பற்றி இப்போது பேசுகிறீர்கள். ஆனால் நாராயணன் நீங்கள் பேசும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியாக பேசுகிறீர்கள். இந்திய அரசாங்கத்தை ஆள்வது ஆளும் கட்சி யாரால் ஆளப்படுகிறது? கவர்மெண்ட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசிஸ். அதுபடி பார்க்கும் பொழுது கடந்த முறை நடந்த அந்த ஐநா சபையினுடைய இதுல இந்தியா it did not participate. அந்த நிலைப்பாட்டில இருந்து எந்த மாற்றமும் இல்லைன்னு நீங்க அறிவிக்கும் பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான். மாறாதுன்னு இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கல. அதாவது மாறாதுன்னு சொன்னாங்க. இப்போ எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று Let me quote the External Affairs spokesperson. There is no change in our position on what we stand in terms of our approach to human rights issue and especially Sri Lanka. So எந்த நிலைப்பாடு மாற்றமும் இல்லை. அதுதான் சொல்ல. இப்போ இந்த அரசனுடைய கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றம் இப்போது இல்லை என்று சொன்னாலும் இந்த இலங்கை விவகாரங்களில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பல முயற்சிகளையும் பல மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் 50 நாட்களுக்குள்ள ஆகும்போது why not give us some time அப்படிங்கறதா அவங்க தொடர்ந்து பல விவாதங்களில் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பாலிசி ஃபார்முலேட் ஆகணும்னா காலம் வேணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாஜக தலைவர்களும் இந்த இலங்கை தமிழர் விவகாரத்துல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற உறுதியை கொடுக்கறாங்க. ஏன் நம்ப கூடாது? மரியாதைக்குரிய திரு நாராயணன் அவர்களோடு இப்ப அவர் சொன்னார் இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு. இதே போல தேர்தல் காலங்களில் ஒரு நிகழ்ச்சியிலே நானும் அவரும் நேரடியாக பேசுகிற போது அவர் சொன்னார், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக வெளியுறவு கொள்கைகளை வகுத்து வைத்திருக்கிறோம், அதை நீங்க படிக்கல அப்படின்னு என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சார். இப்போ 45 நாள் தான் ஆகுது, நாங்க என்ன வெளியுறவு கொள்கையில ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கறத எப்படி நான் ஏத்துக்க முடியுங்கிறது எனக்குள்ளார ஒரு கேள்வி. நான் அவரை குற்றம் சுமத்தல, நான் விட்டுறேன். ரெண்டாவது, சுப்பிரமணிய சாமி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி, ராஜபக்சேவை கையை பிடிச்சுக்கிட்டு செஞ்சதை விட இப்ப நான் இன்னும் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வேன் அப்படின்னு ராஜபக்சேவுக்கு கையை பிடிச்சிட்டு நிக்கிறார். இது வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்புடைய நிகழ்வுகள். ஆக நான் ஒரு சின்ன கேள்விதான் கேட்கிறேன். காங்கிரஸ் அரசோடு இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஈழத்தமிழர்களுக்காக தொப்புள் கொடி உறவுகளுக்காக அழுத்தம் கொடுத்த போது இவர்கள் நாடகமாடுகிறார்கள் என்றெல்லாம் எங்களை சொன்னவர்கள் இன்றைக்கு அம்மையார் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க நேரடியாக விமான நிலையத்துக்கு செல்லுகிறார், நித்தம் ஒரு கடிதம் எழுதுகிறார். இன்றைக்கு ஏன் இங்கே அழுத்தம் கொடுக்கவில்லை? இங்கு இருக்கிற சிறு சிறு குழுக்கள், அந்த கல்லா கட்டுகிற கட்சிகள் எல்லாம் ஏன் இதை பற்றி குழுவா வாயை கூட திறக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சுப்பிரமணியன் சுவாமி பற்றி குற்றம். ஈழத்தமிழர்களுடைய நிலை என்பது உங்களுடைய விளக்கம் ஈழத்தமிழருடைய நிலைப்பாடுல இன்னைக்கு இருக்கிற அரசும் அதைத்தான் கையாளுகிறது. அதைவிட ஒருபடி மேலாக போய் இவர்கள் நேபாளத்தை ஆதரிக்கிறார்கள், பூட்டானை ஆதரிக்கிறார்கள், அதனை போலவே இலங்கை அரசையும் ஆதரிக்கிறார்கள். பூட்டானுக்கும் நேபாளத்துக்கு என்ன அடையாளத்தின் அடிப்படையில் இவங்க ஆதரிக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் தான் இலங்கையும் ஆதரிப்பார்களே தவிர தமிழர்களுக்கான ஆதரவாக ஒருபோதும் இருக்காது. எந்த அடையாளத்தின் செய்ய பிளீஸ் கிளாரிஃபை. எந்த அடையாளத்தின் அடிப்படையில் பூட்டான், நேபாள், இலங்கை எல்லாம் ஆதரிக்கிறாங்க? பிளீஸ் கிளாரிஃபை. எந்த அடையாளத்தின் அடிப்படையில்? இது என்னுடைய வாயால கேட்பதை விட திரு நாராயணன் அவர்கள் இதை குறித்து ஆழமாகவே தெரிந்து வைத்திருப்பார். அவருக்கு இந்த கேள்வி வச்சீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். விரிவா பதில் சொல்லுங்க. இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். சில கேள்விகளை பிரசன்ன எழுப்பியிருக்கிறார். இதை தாண்டி இலங்கை தமிழர் விவகாரத்தில் பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவர்கள் சொல்வது போல ஒரு நிலைப்பாடு மாற்றம் என்பது சாத்தியம்தானா?
ஐநா குழுவுக்கு இந்திய மண்ணிலிருந்து செயல்படுறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டியதா, மறுக்கப்பட்டிருக்குமே ஆனால் அதில் ராஜதந்திரம் இருக்கிறதா? பிரசன்னா அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார், அதுக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்ல விழைவீங்க. ஆனால் இந்த கேள்வியை தயவு செஞ்சு முதல்ல எடுத்துக்கோங்க. இந்த ஐநா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வதேச விசாரணையை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை ஆதரிக்கணும், ஆதரிக்காதது மிகப்பெரிய தவறு, காங்கிரஸ் ஏமாற்றி விட்டது, அப்ஸ்டெயின் செய்திருக்கவே கூடாது அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர்கள் எல்லாம், இல்ல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில அப்படி அப்ஸ்டெயின் செய்ததையும் இலங்கைக்கு ஆதரவாக ஒரு ஷரத்துல வாக்களித்ததையும் சுட்டிக்காட்டி இதுதான் இந்த அரசாங்கத்துடைய கொள்கை அப்படின்னு ஒரு வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறார், செய்தி தொடர்பாளர் சொல்கிறார். அதே சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொன்னதாக செய்திகள் வருகிறது. இதன்பொழுது இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்கள் நியாயமானதுதான். அதாவது உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்னால் பிரசன்னா அவர்கள் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவரு தொப்புள் கொடி உறவு அப்படிலாம் சொன்னார், அதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா கல்லா கட்டிய கட்சிகள்லாம் ஏதோ சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், 2009 அந்த மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்த பொழுது பிரசன்னா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்கள் பேசும்போது நான் குறுக்க பேசவில்லை, நீங்கள் பேசும்போது நான் குறுக்க பேசல சார். ஒரு கிளாரிபிகேஷன், பிஜேபி அந்த வார்த்தை பிஜேபிக்காக அந்த வார்த்தை பயன்படுத்த பணிவான வேண்டும். அவர் பிஜேபிக்காக பயன்படுத்த எனக்கு தெரியும். பிஜேபிக்காக ஈழம் மலர்னு சொன்னவங்க யார சொல்றாங்க? இன்னும் ஈழம் மலர்லேங்கிற வருத்தம் நண்பர் பிரசன்னா அவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வதை நான் நீங்கள் சொல்லுகிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுகிறேன். இந்த நான் கேட்பது என்னவென்றால், 2009 இந்த இனப்படுகொலைகள் நடந்த பின்னர் மறுபடியும் நீங்கள் அந்த இனப்படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்தீர்களே, அது கல்லா கட்டுவதற்கா அல்லது இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இலங்கை பிரச்சனையில 80களில் இருந்தே திரு மதிப்பிற்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த விஷயத்திலே மிக தீவிரமாக பணியாற்றி மிக சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்து இலங்கை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவரை கூட்டிக் கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பேசுறோம், இந்த விவகாரத்துல மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறதா நீங்க இனப்படுகொலை வார்த்தையை பயன்படுத்துறீங்க. பாரதிய ஜனதா அரசாங்கம், இந்த அரசாங்கம் நடந்தது இனப்படுகொலைங்கிற அம்சத்தை ஆதரிக்குதான் இல்ல. அதாவது அங்கு நடந்தது கண்டிப்பாக தமிழர் இனப்படுகொலை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் சொல்வது என்னவென்றால், இந்த விஷயத்துல ஐநா என்ன சொல்லுதுன்னா வார் கிரைம்னு சொல்லுது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறதா? திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கட்சியை விட இந்த விஷயத்திலே மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக, பலம் வாய்ந்த அந்த அரசிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தது? போர் குற்றம் அப்படிங்கிற பயன்பாட்டை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஐநாவுடைய ஐநா சொல்லிருக்கு. நான் கேட்பது அதற்கு பதிலா என்ன இருக்கணும்? நான் கேட்பது அதற்கு பதிலாக நீங்க அங்கே நடந்த படுகொலைகள் இனப்படுகொலை பயன்படுத்த சொல்லிருக்கலாம். சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏற்றுக்கொள்ள. நான் முடிச்சிடறேன், நான் இதை முடிச்சிடறேன். நான் முடிச்சது கேளுங்க. அதே போல நீங்க இந்த கொள்கையில இந்த மத்திய அரசினுடைய கொள்கை காங்கிரஸை சார்ந்து உள்ளதான்னு கேக்குறீங்க. நான் கேட்பது, உங்களுக்கு கொள்கை முக்கியமா, அதாவது காரியம் முக்கியமா, வீரியம் முக்கியமான்றதான் பிரச்சனையே. இந்த அரசு பதவியேற்ற பிறகு இலங்கையுடனான பல பிரச்சனைகள், குறிப்பாக மீனவர் பிரச்சனையில பாரதிய ஜனதா கட்சி அரசு தினந்தோறும் நல்ல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட இலங்கையுடன் பேசி பல விஷயங்களை, இந்த மீனவர்களை ஒரு நாள் 2 நாள்ல விடுவிக்கும் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்திற்கும் மேல கடந்த 1.5 மாதங்களாக 153 பேர் ஆஸ்திரேலியாவில் நடுக்கடல்ல தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை, இலங்கை அகதிகளை, புதுவையிலிருந்து சென்ற அகதிகளை மீட்பதற்கு ஐநா கைவிட்ட பிறகும் கூட
நேற்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சருடன் பேசி இதற்கான தீர்வை கண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க உங்களுக்கு பாலிசி விடுங்க. அதாவது இன்னைக்கு அங்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பாலிசி விட சொல்லல சார், நான் சொல்றது the way we go. என்ன இல்ல பாலிசி decision will be taken at an appropriate time. you have said your policy. நீங்க வந்து போர்க்குற்றம்னு அந்த அறிக்கையில் இருக்கு. இல்ல நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட என்ன சொல்றீங்க, இல்ல எப்ப எடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. அட் வாட் ஸ்டேஜ் தட் இஸ். நீங்க 10 வருஷமா எடுக்காதத பிஜேபி கிட்ட 45 நாள்ல நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க வெறுமனே நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்றதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 10 வருஷமா என்ன செஞ்சீங்க இந்த இலங்கை தமிழர்களுக்காக? 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து அந்த போரை முடித்த மிகப்பெரிய பெருமைதான் உங்களை சேரும். என்ன பேசுறீங்க நீங்க? பிரசன்னா go ahead. இல்ல நாராயணன் சார், நீங்க பேசுறீங்களா? நான் பேசலாமா? தாராளமா பேசுங்க. நான் பேச 1 மணி நேரம் உண்ணாவிரதத்துக்கு விளக்கம் கொடுங்க முதல்ல நீங்க. ரைட். இன்னொரு தடவை கலைஞர் ஒரு தடவை 1 மணி நேரம் உண்ணாவிரதம்னு யாராவது பேசினாங்கன்னா அந்த சபை நாகரிகம் கருதி நான் வாய் அடக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுருவோம். இல்லையா? கொலை செஞ்சு சொன்ன எல்லா கருத்தையும் நான் ஒத்துக்கிறேன். சார் ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் உங்க கருத்தை கேட்டேன். நீங்க என் கருத்தை கேளுங்க, சரியா? நீங்க எல்லா சொன்ன விஷயத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நாங்க தான் படுகொலை செஞ்சோன்னு ஒத்துக்கிறேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? இனப்படுகொலை தான் அப்படிங்கிறீங்கல்ல. அந்த இனப்படுகொலை செய்த கொலைகாரனை சுஷ்மா சுவராஜ் தலைமையில எதுக்கு நீங்கள் ஆளுகிற சிவப்பு கமல இலங்கையுடைய அதிபர் ராஜபக்சேவை உங்களுடைய நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு பதில் கேட்கறீங்க. நீங்க பதில் சொல்லுங்க சார். நாங்க செஞ்சது தவறுன்னு நீங்க சொல்றீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க அதுக்கு என்ன பரிகாரம் அவருக்கு நீங்க இந்த மாதிரி இதுக்கு வரக்கூடாது. நாராயணன் சார், எமோஷன் ஆகாம நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க சார் நான் கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டேன். 10 வருஷமா நாங்க எதுவும் செய்யல, 10 வருஷமா நாங்க எதுவும் செய்யல. நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க எங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் யாரினுடைய அடிப்படையில வைக்கிறீங்களோ அவரை ஏன் நீங்கள் ஆளுகிற மாநிலத்திற்கு கூட்டி வந்து வெஞ்சாமரம் வீசினீர்கள் அப்படிங்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க உங்களை மாதிரியே ஒரு ஆக்ஷன் எடுத்து அங்க இருக்கும் சொச்சமாக இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களையும் நீங்கள் செய்ததை போலவே நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லக்கூடிய என்ன பாலிசி? நீங்க வந்து கொலைகாரனை வந்து கூட்டு வந்து வீட்டுல விருந்து வச்சா அவனை கொல்ல மாட்டான்னு ஒரே ஒரு விஷயம். நாராயணன் சார் ரொம்ப பேசுறீங்க. நான் சொல்றேன், 10 வருடங்களாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 10 வருடம் வந்து உங்களுக்கு வரலாறு தெரியும். 1980களில் இருந்து சட்டமன்ற பதவி, ஆட்சி கலைப்பு எல்லாத்தையும் இழந்து திமுகவுடைய கடைமட்ட தொண்டன் வரை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உயிரையும் கொடுத்திருக்கான். அதெல்லாம் அந்த தியாகம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதை பத்தின புரிதெல்லாம் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, அடிப்படையாக சொல்றீங்க. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். அடுத்தவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கணும். நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இல்லைன்னா பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? இந்த மாதிரி அவைக்கு வரக்கூடாதுன்னு. பதில் இல்லாத நீங்கள் தான் இப்படிப்பட்ட அவைக்கு இதுல நிலைப்பாடு மாற்ற இந்த நிலைப்பாடு மாற்றம் இருக்கும்னு தொடர்ந்து சொல்லி வரீங்க. ஆனா அதுக்கான எந்த சமிஞையும் தெரியல. சென்ற அரசா நீங்க வந்து ஐநா மனித உரிமை தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கணும், சர்வதேச விசாரணை வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு யூபி அரசாங்கம் வேற மாதிரி நடந்துகிட்டு, அதையே இன்னைக்கு ஆதரிச்சு வெளியுறவுத்துறை பேசும் பொழுதும் இல்ல இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுதும் நீங்க சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு மாற்றத்துக்கான எந்த சமிஞையும் வராத பொழுது இந்த கேள்வி எப்படி வரவில்லை என்று சொல்கிறீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன்.
கடந்த 40 நாட்களாக அன்றாடம் நடக்கக்கூடிய இலங்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தமிழக மீனவர்கள் விஷயத்தையும் நம்ம இலங்கை தமிழ் விஷயத்தையும் குழப்பிக்கிறோம். அது என்ன சார் அநியாயமாக எப்பொழுதுமே நீங்க பேசும்பொழுது தந்திட்டே இல்ல ஜெனரலா ஊடகங்களே இந்த பிரச்சனை மீனவர் பிரச்சனை வேறு, இலங்கை தமிழ் பிரச்சனைங்கிறது வேறு. இலங்கை தமிழ் பிரச்சனைங்கிறது அங்க இருக்க அதற்கு பிறகு வந்த ப்ராப்ளம் தானே எல்லாமே. அதை தொடர்ந்து அதனோட சேர்ந்து இருக்கிற பிரச்சனை தான் இந்த தமிழ் இஷ்யூல. இந்த ஒரு ஐநா தீர்மானம் வரணும் அப்படின்னு அதை ஆதரிக்காத பொழுது அன்றைய அரசாங்கத்தை குற்றம் சாட்டினீங்க. இன்னைக்கு அதே நிலைப்பாடுதான் எங்களுக்கு பகிரங்கமா அறிவிக்கும் போது பாலிசி மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கறது அதுதான் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களான திரு இலா கணேசன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்திலே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது விஷயமாக அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பார்த்திருக்கிறார்கள். திரு நரேந்திர மோடி அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், இலா கணேசன் சொல்கிறார், சுஷ்மா ஸ்வராஜ் சொல்ல, சையத் அக்பர் மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அந்த நிலைப்பாடு தொடரும். பழைய நிலைப்பாடு தான் ஐநா மனித உரிமை இந்த ஒரு விசாரணை இந்தியா ஆதரிக்கலன்னு சொன்னதாகத்தான் செய்திகள் வருது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு சூழ்நிலைன்னு வரும்பொழுது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை இந்த முறை மாறத்தான் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நண்பர் பிரசன்னாவுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், உண்மையிலேயே அவர் ஈழத்தமிழர்களுக்காக கவலைப்படக்கூடியவராக இருந்தால் அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பா இந்த 10 வருஷத்துக்கும் இந்த 40 நாளுக்கு உள்ள வித்தியாசம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். நமக்கு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். தவிர அதை விட்டுட்டு தேவையே இல்லாத நீங்கள் சொல்வது போல தெரியுமா, டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியும் சேஷாத்ரிச்சாரியும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை சந்தித்து சொன்னாரு, அது போல நடக்கும். நான் அதைத்தான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை மிக தெளிவான நிலை. நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை மிக தெளிவான இலங்கை பிரச்சனையை இலங்கையோட நட்புறவை விரும்புகிறார். நான் என்ன கேட்கிறேன், தப்பா இல்ல? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கே தமிழர்களுக்கு ஒரு விடுவு காலம் இங்கு இங்க இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும்னு இந்த நாடு விரும்புகிறதா இல்லையா? அது எப்படி செய்வீங்க? சுப்பிரமணியன் சுவாமியோட ஸ்டாண்ட், பிஜேபியோட ஸ்டாண்ட். அது நீங்க உங்களுடைய கேள்வி. இந்த யூகங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல முடியாது. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி மட்டும் போயிருந்தா, சுப்பிரமணிய சுவாமி மட்டும் அதெல்லாம் கரெக்ட், சரியா? நான் என்ன கேட்கிறேன், அதைத்தான் நான் நண்பர் பிரசன்னாவிடம் கேட்டேன். ஏன் டி.ஆர். பாலு அவர்கள் போகவில்லையா? ஏன் கனிமொழி அவர்கள் போகவில்லையா? நான் என்ன கேட்கிறேன், அவங்க போயிட்டு என்ன நடந்துச்சு, இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடந்துச்சா, இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சா? கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு டீம் போச்சுன்னு நீங்க சொல்றீங்க, நம்மளும் பார்த்திருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய நிலை, அவர்களுக்கு அங்கே உத்தரவாதம் எல்லாம் நடக்கும். ஐநாவை பொறுத்தவரை வடக்கு மாகாண முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அங்கே ஐநா எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்றார். எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும், எவ்வளவு நாள் வாட்ச் பண்ணும், நிலைப்பாடு மாறுமா, இன்னும் எவ்வளவு நாள்ல மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் திரு பிரசன்னா அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். பிரசன்னா, you wanted to make a point. ரொம்ப சுருக்கமா பிரசன்னா. வெரி ஷார்ட், வெரி ஷார்ட். ஒரே ஒன்னு ரொம்ப சுருக்கமா. 10 வருஷமா அவர் என்ன பண்ணாருன்னா, ஐநால 3 தீர்மானம் நடைபெற்றிருக்கு. திமுக கூட்டணியில இருந்த வரைக்கும் 2 தீர்மானங்களை இந்தியா ஆதரித்தது. 3வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது திமுக கூட்டணியில இல்ல, அது அப்ஸ்டைன் பண்ணப்பட்டது. 2வது பாயிண்ட், இந்த வரைக்கும் 249 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் அரசிலேயாவது கைது செய்யப்படுவாங்க, படகோடு வருவாங்க. இங்க மீனவர்கள் மட்டும்தான் வராங்க, அவருடைய வாழ்வாதாரம் முடக்கப்படுது. தவறாக சொல்கிறீர்கள். இது நீங்க நீண்டு கொண்டே போகக்கூடிய விவாதம், அவ்வளவு எளிமையில முடிவுக்கு வரக்கூடிய விவகாரம் இல்லை. அது மிக நீண்ட பிரச்சனை. ஆனால் இதற்கு தீர்வு வர வேண்டும். தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். நிலைப்பாடு மாறுமா, நிலைப்பாடு தொடருமா, இலங்கை தமிழர்களுக்கு நன்மை நடக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கும் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.